வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான செட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம யூசர்ஸ் கிட்டயோ இல்லை ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட ஷேர் பண்ணும்போது தேவையான காலமத்தை நம்ம இருக்கக்கூடிய வேல்யூவை எக்ஸ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்டா வந்து சென்சிட்டிவான டேட்டா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டெல்லாம் இருக்குது. யூசர் நேம் இட் கேன் பி விசிபிள், ஆனால் பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது. இப்போ அதை எல்லாமே எப்படி நம்ம இந்த மாதிரி எக்ஸ் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஷீட்டை வந்து நம்ம அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ தான் யாராலையும் அந்த இருக்கக்கூடிய காலம் வந்து விசிபிளாக பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு காலம் இருக்குது பாஸ்வேர்டோட, ஆனால் அதை நான் அன்னைட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஷீட் வந்து இப்போ இதை எப்படி நம்ம எக்ஸலை நம்ம பயன்படுத்துறது, இந்த மாதிரியான சினாரி வரும்போது நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணலான்ற பற்றி டீட்டெயிலாக ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் எக்ஸல், விபிஏ, மேக்ரோ அண்ட் பவர் பிஐ மற்றும் இன்னும் நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த சப்போர்ட் தேவைப்பட்டாலையும் வீக்கெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த செட் ஆஃப் டேட்டாவை இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒன்று. இது சாம்பிள் டேட்டா தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்க்குறதுல எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு யூசர் நேம் இருக்குது அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. பட் ஆனால் டேட்டா ஷேர் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது. பட் ஆனால் இது எத்தனை முறை இல்லை எத்தனை கேரக்டர் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அந்த பாஸ்வேர்டுன்றதை நெக்ஸ்ட் காலமில் எக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம காட்டணும். அது எப்படி பயன்படுத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் ஹெட்டர் கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்ட் 2 நான் போட்டுக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இன்னொரு காலம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஆர்இபிடி, அதாவது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸல் ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா ரிப்பீட்ன்ற ஃபங்க்ஷன் தான் ஷார்ட்டாக இது வந்து நம்ம ரிப்பீட் நம்ம கொடுத்துருக்கோம் ஆர்இபிடின்னு. இப்போ நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் வந்துட்டு எத்தனை முறை நம்ம ரிப்பீட் பண்ணணுமோ அதை மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக டைனாமிக்காக நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல எனக்கு எக்ஸுன்ற இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எத்தனை முறை ரிப்பீட் ஆகணும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் இல்லை இந்த செல்லில் எத்தனை முறை ரிப்பீட் ஆகணும். இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இருக்கக்கூடியதில் பார்த்தா தெரியும் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள். இந்த பாஸ்வேர்டில் 1 2 3 4 5 6 இருக்குது. இப்போ நான் 6ன்னு கொடுத்தோம்னா எனக்கு இந்த எக்ஸ் வந்து 6 டைம்ஸ் வரும். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 9 இருக்கும் அந்த கேரக்டர்ஸு. பட் ஆனால் இதை ஒன்று ஒன்று நம்ம மேனுவலாக கவுண்ட் பண்ணி இதை அப்டேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த 6 வந்து டைனாமிக்காக கொண்டு வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு செல்லுலேயும் எத்தனை கேரக்டர் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா லென் எக்ஸல் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் ஓப்பன் parenthesis இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் parenthesis கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா போதும். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ண தெரியும். ரொம்ப க்ளோஸாக கவனிச்சா இந்த இடத்துல பாருங்கள் 7 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் இங்கேயும் ஒரு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டைனாமிக்காக இது நம்மளுக்கு கேப்சர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது விசிபிளாக இருக்கக்கூடாதுன்னா இதை அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அண்ட் ஹைட். அடுத்தது இந்த பாஸ்வேர்ட் காப்பி ஆல்ட் இஎஸ்வி, இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது ப்ரொடெக்ட் திஸ் ஷீட். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, அதையே ரீடைப் பண்ணிக்க. முடிஞ்சது. உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இப்படி நம்ம மாற்றிட்டு இந்த ஃபைலையும் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். யாராலையும் இந்த இதை வந்து எடிட் பண்ண முடியாது, அதை வியூ பண்ணியும் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முழுமையாக நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படி ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.